வணக்கம். என் பேர் முத்துகிருஷ்ணன். இது தேனி மாவட்டம் ஓடப்பட்டி கிராமத்தில் விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து புடலையும் அவரையும் விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். 1.5 2 குழி ஏரியாவில் நம்ம விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து நமக்கு வந்து உரம் வந்து பார்த்திங்கன்னா சத்தியம் உரம் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வேறு இந்த இயற்கை உரத்தை தவிர வேறு இயற்கை உரம் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்ன உரம் யூஸ் பண்ணுறீங்க? இதுக்கு முன்னாடி லோக்கலில் தான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருந்தோம். இப்போ வந்து நமக்கு வந்து சத்தியம் உரத்தோட டீலர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நல்லா ஈல்டு நல்லா இருக்குது, செடி நல்லா இருக்குது. அதனால் சத்தியம் உரத்தையும் எப்பயுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் தெரியுது? சத்தியம் உரம் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் லைஃப் நல்லா இருக்குது. மற்ற லோக்கல் உரத்தில் பார்த்தோம்னா சடனாக வரும், சடனாக போயிடும். சத்தியம் உரம் வந்து கொஞ்சம் லாங் லைஃபாக இருக்கும். இதுக்கு முன்னாடி விவசாயம் என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஆகுது? பிரச்சனைகள்னு சொன்னோம்னா நிறையா வரும், சூழ்நிலைக்கு ஏற்ப வரும். ஒவ்வொரு காலநிலத்துக்கு தக்கன வெயில் அதிகமாக இருக்கும்போது அதுக்கு ஒரு பிரச்சனைகள் வந்துடுது. இப்போ வந்து நமக்கு வந்து செடி வந்து நமக்கு வந்து நல்லா ஊட்டமாக இருக்கிறதுக்கு இந்த உரம் தான் பெஸ்ட்டாக தெரியுது. நீங்கள் இது பயன்படுத்துறதுக்கும் அது பயன்படுத்தும் என்ன வித்தியாசம்? இப்போ வந்து நமக்கு வந்து இந்த உரம் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது பூ அரும்புகள் வந்து நல்லா தான் இருக்குது. அதாவது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவரையிலலாம் மழைக்கு முன்னாடி அரும்புன்றதே கிடையாது. இப்போ இந்த அரும்பு வந்து மழைக்கு அப்புறம் தான் அரும்புக. இந்த அரும்பு வருதுன்னா நம்ம கொடுக்குற உரத்தில் வந்து சடனாக பூ எல்லாமே நல்லா கிடைக்குது. சத்தியம் உரம் வந்து உங்களுக்கு எப்படி அறிவு? சத்தியம் உரம் வந்து நம்ம டீலர் சிவகுமார் தான் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். இந்த உரம் போட்டால் இந்த மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். வாங்கி யூஸ் பண்ணோம், நல்லா இருந்துச்சு. அதனால் ரெகுலராக அவரே வந்து பண்ணிட்டுருக்காரு. டெய்லி வந்துடுவார். டெய்லி வந்து காலையில் வந்துடுவார், உள்ளே பார்ப்பார். அவர் நமக்கு தெரியாத ஏதாவது ஃபால்ட் இருந்தாலும் சொல்லுவார். அது தக்க நம்ம பண்ணிக்கலாம். இப்போ மற்ற விவசாயிகள் வந்து உங்கள் நிலத்தை பார்த்துட்டு என்ன மாதிரி சொல்கிறாங்க? நல்லா பரவாயில்லன்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ மற்ற விவசாயிகள்னு சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கம்பெனி உரத்தில் தான் போட்டுட்ருக்காங்க. இங்கே வந்து பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது, ஈல்டு நல்லா இருக்குன்றதுனால அவங்களே கேட்பாங்க எந்த இதில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. இப்போ மார்க்கெட்டில் போகும்போது என்ன மாதிரி விலைக்கு வந்து எப்படி? இப்போ இலை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காய்க்கு தக்கன தான் விலை நிர்ணயம் பண்ணுறாங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மற்ற இடத்த காட்டிலும் கொஞ்சம் சேர்த்து தான் கிடைக்கும். ஏன்னா அந்த காய்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பருவட்டாக இருக்கும், நல்லா ஊக்கமாக இருக்கும். இப்போ இங்கே மற்ற விவசாயிக்கு என்ன சொல்ல வேண்டியது? மற்ற விவசாயிகளுக்கு சொல்லணும்னா நம்ம இயற்கை உரத்தில் சத்தியம் வந்து பெஸ்ட்டு. நான் யூஸ் பண்ணி பார்த்ததுனால சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணலாம். இப்போ செயற்கை உரம்னு சொன்னால் நம்ம செயற்கை உரம் யூஸ் பண்ணோம்னா உடனுக்குடன் வந்து ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் ரிசல்ட் கிடைக்கும்னா அதுக்கான விளைவுகள் வந்து சீக்கிரமாகவே ஈல்டு குறைஞ்சிரும். இப்போ நம்ம சத்தியம் உரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த கொஞ்சம் லேட் பிக்கப் தான் இருந்தாலும் செடிகள் வந்து நல்லா தரமாக இருக்கும். இப்போ நமக்கு 2 மாதத்தில் முடிகிறது வந்து அங்கே ஒரு 3.5 மாதம் 4 மாதம் கணக்கு நமக்கு தள்ளி கிடைக்கும். அப்போ ஈல்டு வந்து நல்லா கிடைக்கும். நம்ம செயற்கை உரம்னு பார்த்தோம்னா உடனே போட்டோம்னா உடனே கிடைக்கும், உடனே ஈல்டு அப்படியே எடுத்துக்கலாம். ஆனால் ஒரே மாதத்தில் குறைஞ்சிரும். இந்த உரம் யூஸ் பண்ணதுலேருந்து நமக்கு பார்த்திங்கன்னா சத்தியம் உரம் சொல்லும்போது நமக்கு வந்து சடனாக எதிர்பார்க்க முடியாது, கொஞ்சம் லேட்டாக தான் இருக்கும். ஆனால் நல்லாயிருக்கு, பெஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவீங்க? இப்போது இதில் வந்து அவரை, கோவை, புடலை, இப்போ அதான் முன்னாடி வந்து நிறையா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மேக்ஸிமம் 2 மருந்து தான் நான் யூஸ் பண்ணுறேன். அக்ஸயாவும் சம்பூர்ணா இந்த 2 தான் நமக்கு வந்து நல்ல ஈல்டு நல்லா எடுத்து கொடுக்குது. இது அக்ஸயாவும் சம்பூர்ணாவும் சொல்லியிருக்கீங்க. 2 என்னென்ன பயன்படுது? அதாவது பார்த்திங்கன்னா சம்பூர்ணான்னு எடுத்துட்டோம்னு சொன்னோம்னா நமக்கு வந்து அரும்புகள் வந்து நல்லா எடுத்து கொடுக்குது. அதே சமயத்தில் பூவுகளும் நல்லா எடுத்து கொடுக்குது. பூவு எடுக்கும்போது பிஞ்சுகள் இறக்கி கொடுத்துருது. அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை போட்டோம்னு சொன்னோம்னா காய்கள் நல்லா பெருவட்டாகுது, நல்லா இருக்குது, நல்லா தரமாக இருக்குது. நன்றி, வணக்கம்.